வெல்கம் டு கிரேட் ஹோம் மேக்கர்ஸ். இன்றைக்கி திருவாதிரை ஸ்பெஷலில் திருநெல்வேலியில் பண்ணுற தாளகம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு எல்லா காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். காயெல்லாம் ஒத்தப்படையில் எடுத்துக்கணும். 5, 7, 9, 11 அப்படின்னு. வெள்ளை பூசணிக்காய், பரங்கிக்காய், அவரை, மொச்சை, வாழைக்காய், சேனை எல்லாம் எடுத்துக்கலாம். குக்கரில் நான் பண்ண போகிறேன். குக்கரில் எல்லா காயும் போட்டுட்டு மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, வேணுங்கிற அளவு தண்ணி விட்டு குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் விட்டுக்கலாம். இந்த காய் குக்காரத்துக்குள்ளே நம்ம வறுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட்டாக 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். அதோட 2 டீஸ்பூன் அரிசி, பச்சரிசி, இது ரெண்டுத்தையுமே செவக்க வறுத்துக்க போகிறோம். எள்ளும் அரிசி நல்லா செவந்தாச்சு. இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு துவரம்பருப்பு 2 டீஸ்பூன், அதோட பெருங்காயம் கொஞ்சம், கூட்டுக்கு தேவையான ரெட் சில்லி, காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். இதை நல்லா செவக்க வறுத்துக்க போகிறோம். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 1/2 கப் தேங்காய் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் அப்படியே வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். காயெல்லாம் ஒரு விசில் கொடுத்து எடுத்தாச்சு. நல்லா வெந்திருக்கு. இப்போது ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணுறேன். புளி தண்ணியோடு சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சாச்சு. புளியோட பச்சை வாசனை போயாச்சு. நம்ம அரைச்சி வச்ச இந்த எள்ளு, தேங்காய் விழுதை இதில் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு பருப்பு கிடையாதுங்க, துவரம்பருப்பு கிடையாது. வெல்லம் ஒரு சின்ன துண்டு போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வரட்டும். கூட்டுக்கு தாளிச்சிடலாம். தேங்காய் எண்ணெய் 2 டீஸ்பூன், அதில் கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் தேங்காய். இதை நல்லா செவக்க வறுத்து போட போகிறோம். தேங்காயும் சேர்த்து நல்லா செவக்க அதை வறுத்துடலாம். இப்போ வறுத்ததை நம்ம கொதித்த கூட்டில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பர் டேஸ்டியான திருநெல்வேலி தாளகம் ரெடி.